Hey everyone, welcome to Trending Thesis. வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னடா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் பெட்ரோல் போடலான்னு போயிருந்தேன். அங்கே ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு கார் கியூ கட்டி நிற்குது. பைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கூட்டமாக நிற்குது. என்னடா இது, நமக்கு தான் எதுவும் தெரியலையா அப்படின்றது பற்றி யோசித்து நம்ம அதுக்கப்புறம் போய் பார்த்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் ஒரு வதந்தி அப்படின்னு. ஆனால் மக்கள் எல்லாம் பேனிக் ஆகி ஏன் இப்படி கூட்ட நெரிசலை ஏற்படுத்துகிறாங்கன்னு தெரியல. பட் அவங்களுக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர் செய்கிற தப்பால் அவங்க இப்படி கூட்ட நெரிசலில் இருக்காங்க. பட் ஆனால் இந்தியாவில் இந்த பெட்ரோல் கேஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவில், ஓகேங்களா? அது எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்ற பொறுத்தளவும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் இருப்பு தட்டுப்பாடு இன்றி போதிய அளவில் உள்ளது. இந்தியாவில் டீசல் இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது, சீராக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. ஆனால் சில பேர்லாம் இந்த கேனு அதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த தண்ணி பிடிக்கிறோம்ல, அந்த கேனு பக்கெட்டு அப்படிலாம் வாங்கி சட்டப்படி குட்டுறோம். சரிங்களா? நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக ப்ராப்பராக இந்த எந்த வசதியும் நம்பாமல் நடைமுறையாக செயல்பட்டுட்டு இருக்கு. நீங்கள் பேனிக் ஆகாமல் நம்மளோட முயற்சிகளை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, சுத்திகரிப்பு நிலையங்களில் போதிய அளவு கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளது. கச்சா எண்ணெய் கூட இந்தியாவில் இருக்குது அப்படின்னு மத்திய அரசு பெட்ரோல் டீலர்கள் சங்கமும் சரி 2 பேரும் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. எங்ககிட்ட போதிய அளவு கச்சா எண்ணெய் இருக்குப்பா அப்படின்ற அளவு அவங்க வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. முக்கியமான தகவலாக அப்புறம் என்ன சொல்லப்படுதுனாக்கா, டெல்லியில் நடைபெற்ற டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காங்க. யார் அப்படின்னாக்கா, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அமைச்சகத்தின் இணை செயலாளர் சுஜாதா சர்மா இவங்க தான் ஹெட் ஆஃப் த இயற்கை வாயுக்கும் பெட்ரோலியத்துக்கு இணை செயலாளராக இருக்காங்க, ஓகேங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலையான எரிபொருள் விநியோக சங்கிலி நடைபெற்றுருக்கு அப்படின்னு தாங்க இவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கச்சா எண்ணெய் பொறுத்தவரை 258 மில்லியன் மெட்ரிக் டன் சுத்திகரிப்பில் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இறக்குமதி செய்ய அவசியம் அப்படியே இருந்தாலும் இறக்குமதி செய்யணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ டன் எங்ககிட்ட இருக்குது, இதுவே ஒரு 3 மாதம், அதாவது ஒரு 90 நாளைக்கு எங்ககிட்ட இருப்பு இருக்குது அப்படின்னு சுஜாதா சர்மா சொல்லியிருக்காங்க. அவர்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு மட்டும் 21 நாட்களுக்கு தட்டுப்பாடே இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா சுத்திகரிப்பு நிறுவனங்களிலும் தற்போது 100% வரைக்கும் எந்த வித தட்டுப்பாடும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎன்ஜி மற்றும் சிஎன்ஜி தட்டுப்பாடு தடை இருக்காது. இது மட்டும் இல்லைங்க, பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லைங்க, பிஎன்ஜி மற்றும் சிஎன்ஜி கூட தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, உறுதியளித்திருக்காங்க. மேலும் மக்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை, மக்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, இது எல்லாமே சரியாயிடும். சிஎன்ஜி காருக்கு போடுற சிஎன்ஜி முதல் கொண்டு வீட்டில் உபயோகம் பண்ணுற பிஎன்ஜி முதல் கொண்டு எல்லாமே இருக்குது, எல்லாமே தடையின்றி வழங்கப்படும். நீங்கள் தேவையில்லாமல் இதை பற்றி பேனிக் ஆகிட்டு நீங்களும் பேனிக் ஆகிறது இல்லாமல் மற்றவங்களையும் பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்னா, எல்பிஜி தொடர்பான கவலைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்திய அரசு இந்த எல்பிஜி தட்டுப்பாடு நம்ம வீட்டில் நம்ம அங்கே நடக்கிற போராக இருக்கலாம். இந்த தட்டுப்பாடுக்கு எல்லாமே முக்கிய காரணம் அங்கே நடக்கிற ஒரு போர், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற ஒரு போர் தாங்க. இந்த போர்னால் என்னடா தட்டுப்பாடுனாக்கா, அங்கே நமக்கு வர வேண்டிய எல்லாமே
ஹர்மூஸ் ஜலசக்தி சந்தி கடல் வழிப்பாதை, அந்த வழிப்பாதை மூலயமா தான் நமக்கு வந்து குருடாயில் என்ற கச்சா எண்ணெய் வந்து அந்த வழி மூலயமா தான் நமக்கு வருது. பட் ஆனால் இவங்க வந்து போர் நடக்குதுன்றதுனால நான் யாருக்கும் வழிவிட மாட்டேப்பா அப்படின்ற மாதிரி வந்து அந்த பகுதியை வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு யாருக்கும் வழி விடுறதில்ல. உலக நாடுகளில் வந்து 20% வந்து கச்சா எண்ணெய் வந்து இந்த வழியில் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்தியாவும் அந்த வழியில் தான் எடுத்துகிட்டு வந்தாகணும். ஸோ அந்த பக்கமாக வர வேண்டிய கப்பல்கள் எண்ணெய் கப்பல்கள் எல்லாமே அங்கேயே இருக்குது. அதனால தான் நமக்கு இந்த தட்டுப்பாடு கொஞ்சம் ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு மே மாதம் வரைக்கும் வந்து நம்மக்கிட்ட இருப்பு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்பிஜிக்கு பதிலாக வேறு ஏதாவது மாற்று வழி வந்து பரிசீலிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் பகுதியில் உள்ள உள்ளூர் சிட்டி பகுதிகளில் உள்ள கேஸ் விநியோகம், உள்ளூரில் சிட்டி பகுதியில் இருக்கிற கேஸ் விநியோகம் நெட்வொர்க் அல்லது டீலர்களை தொடர்பு கொண்டு பிஎன்ஜி இணைப்பு, அதாவது வந்து பிஎன்ஜி இணைப்பு வந்து போட்டுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேலும் இந்த பிரச்சனையை வந்து மக்களவையில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க எதிர்கட்சி தலைவர்கள்லாம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை பற்றிலாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1,00,000 கோடி என்ற புதிய நிதியை உருவாக்க உள்ளதாக நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் அறிவித்தார். புதுசாக ஒரு வந்து நிதி கொள்கையை வந்து உபயோகிச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனால் வந்து இப்போ வந்து கச்சா எண்ணெய் பற்றாக்குறை, டீசல், பெட்ரோல் எல்லாமே பற்றாக்குறையாக இருக்குது. அந்த பற்றாக்குறையெல்லாம் போக்குற விதமாக நம்ம வெளிநாடுகள்லேருந்து வாங்குற பார்த்தீங்களா, அதுக்காக உபயோகப்படுத்தப்படும் அப்படின்னு வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா, நம்ம வந்து எதுக்கும் பயப்படக்கூடாது. விநியோகம் வந்து சீரான முறையில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு வந்து அரசாங்கம் வந்து முக்கியமான உறுதியளித்திருக்கு. ஸோ எல்லோரும் பேனிக் ஆகாமல் இருங்க. ஸோ இவங்களாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பாதீங்க. முக்கியமாக பெட்ரோல் வந்து இல்லாமல் போயிடும், இல்லை அதுக்காக டேங்க்கில் வந்து தண்ணி டேங்க்கில் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க. பெட்ரோல் வந்து இருப்பு இருக்குது. நார்மலாக வந்து நீங்கள் எப்படி நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இயல்பாக இருப்பீங்களோ அந்த மாதிரியே நீங்கள் செயல்படுங்க. பேனிக் ஆகி எல்லாரையும் பேனிக்காக வைக்காதீங்க. ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தவமூர்த்தி. வெல்கம் டு ட்ரெண்டிங் தீசிஸ். see you later. bye. thank you. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுறது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணுறது தெரிஞ்சாலும் லைக் பண்ணுறங்க. ஷேரும் பண்ணிவிடுங்க.